வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான். பார்த்தீங்கன்னா தோசை செய்யலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஊற வச்சதுக்கு எடுத்திருக்கேன் வீடியோ. பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, அவ்வளோதாங்க. 3 தான். அரிசியே போடலை. அரிசி இல்லாத ஹெல்த்தியான பருப்பு வச்சு நம்ம தோசை பண்ணலான்ட்ருக்கேன். நான் ஊற வைக்கிறத வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். செய்கிறத அரைச்சி செய்கிறத காட்டலாம். அப்போவே நான் உங்களுக்கு அரைச்ச உடனே சுட்டுக்கலாங்க. அது ஒரு 4 மணி நேரம் குறைஞ்சது, இல்லைன்னா 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம். காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட போதும், இல்லைன்னா மத்தியானம் ஊற வச்சிங்கன்னா கூட நைட்டுக்கு செஞ்சுக்கலாம். சரிங்களா? கொண்டக்கடலை மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி பச்சை பயிரெல்லாம் சீக்கிரமாக நல்லாவே நைஸாகவே மிக்சியில் அரைச்சிருது. நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால தான் சரி இதையும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க, அரிசியே யூஸ் பண்ண வேணான்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ தான் முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதிலே 1/2 டம்ளர் கம்மியாக தான் கொஞ்சம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் நிறைய 1/2 டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை, கருப்பு சுண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 3 கலந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் தான் ஊற வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு செய்ய போகிறேன். இப்போ நல்லா கழுவி வச்சதால் நான் கழுவல, அதையும் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டு அரைச்சிக்கலான்ட்டு. நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். கூட வேணும்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாங்க. நான் இப்போ ஜீரகம் போடலை. இப்போ எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நான் இப்போ நைட்டுன்றதால நான் இப்போ நைட்டுக்கு தோசை ஊற்ற போகிறேன். இப்போ அரைச்சோடனே நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? நல்லா கொஞ்சம் நம்ம அடையை விட கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதுலேயே உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கொண்டக்கடலை 3 போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சி அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு அவியல் கூட பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க. நல்லா இருக்கும் அவியல் பண்ணிக்கிட்டா கூட. இப்போ தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மெலிசா வேணும்னா மெலிசா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊத்தாப்பம் மாதிரி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெய், வெண்ணெய், இல்லைன்னா எண்ணெய், நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றி இது பண்ணிக்கலாம், சுட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னென்னா, இதில் கொஞ்சம் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது கூட இதில் கலந்துக்கலாம். இன்னும் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம தோசை பாருங்கள் நல்லா வந்திருக்குது. வெறும் அரிசியே இல்லாமல் பயிர் வச்சு செஞ்சதுங்க. செமையாக இருக்குது பாருங்கள். தோசை நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவுலேயே தோசை, இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். இன்னொரு தோசையும் ஊற்றிருக்கேன். கல்லும் நல்லா வருதுங்க, புது கல் தான், பழக்கிவிட்டேன். சூப்பராக வருது தோசை. பருப்பு வச்சு செய்யலான்னா இதில் இன்னும் கூட நம்ம நிறைய பருப்புக்கெல்லாம் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொள்ளு கூட போட்டுக்கலாங்க. கொள்ளு கூட கலந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான். சரிங்களா? கல் நல்லா சுட்டுருச்சுங்க, அவ்வளோ ஒரு இது. கொஞ்சம் பார்த்து செய்யணும். இந்த கல் கொஞ்சம் சூடு சீக்கிரம் ஆகிடுது. பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி, வரமிளகா, புளி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு கார சட்னி அரைச்சிருக்கேன். இது தாங்க தொட்டு சாப்பிட போகிறேன். சூப்பரான சுவையான பச்சை பயிறு கொண்டக்கடலை தோசைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பெரியவங்களுக்கு கூட கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.